நான் உங்க எம்கர்வல், உங்கள் சேலத்துக்காரன். சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய வாய்ப்புகள் குடுங்க. நீங்க நீங்க தான் ஆடியன்ஸ். நீங்க தான் ஆடியன்ஸ். சரிங்களா மக்களே? நல்லத செஞ்சு தான் எனக்கு பழக்கம். அது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு. அவரு கேட்கிற கேள்வி எதக்கமுட ஆ, அ உட்காந்துக்கிட்டேன். ஒரு டீ கடையில தான் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருந்தேன். "என்ன தம்பி உங்க தாத்தா பேர நீயே கேவலப்படுத்துற? இல்ல எப்படி கேவலப்படுத்துறன்னு சொல்றீங்களா?" அப்படின்னு. "நீ பேசுவில்லையா? அதுதான் தம்பி கேவலப்படுத்துறது." "ஆ! எது? அது கேவலப்படுத்துறதா? சரி எங்க தாத்தா பத்தி நான் எப்படி பேசுனேன்?" "இல்ல, இல்ல. கொச்ச கொச்சையா பேசுற தம்பி. உங்க தாத்தா பத்தி ரொம்ப கேவலமா பேசுற. நீ கேட்டியா வீடியோ? பாத்தியா? நான் எடுத்து காட்டுறதா? எப்படி பேசியிருக்குன்னு காட்டுறதா? நீ பார்க்குறியா?" அப்படின்னு. அவர் அழுதுகிட்டே, "இல்ல, இல்ல. நீ பாரு. இன்னொருத்தர் செல்ல எடுத்து காட்டுறேன். இல்ல என் செல்லு கூட இருக்குது. நானும் எடுத்து காட்டுறேன். பாரு எப்படி பேசியிருக்குன்னு. செம்பிலி வம்சமாக வருவேன். செம்பிலி பேரனாக வருவேன்." அந்த வார்த்தைகளுக்கு நான் அப்படி சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்? என் தாத்தாவை நான் கேவலப்படுத்தி பேச நீ பாத்தியா? தெரிஞ்சா பேசு. தெரியலன்னா ம் போ. முதல்ல உனக்கு தான் பேச தெரியும்னு பேசக்கூடாது. ஆ? உன்னை நான் கேட்டேனா? என் தாத்தாவோட பேரை நான் தான் நிலைநாட்டுவேன். செம்புலி வம்சமாக வருவேன். செம்புலி பேரனாக வருவேன். தெரிஞ்சுக்க. என் வம்சத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆளு. முதல்ல உங்க அப்பாவுக்கு நீ மரியாதை கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டேன். உங்க அப்பாவுக்கு எப்படி நீ மரியாதை கொடுத்த ஞாபகம் இருக்கா? யோ வாயா அப்படிங்குவ. நீ எல்லாம் ஒரு ஆளாடா எனக்கு. யோ வாயாங்கிற அது மரியாதையா? எங்க அப்பாவை நான் எப்படி மதிக்கணும்? சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவேன். சரிப்பா அப்படிங்குவேன். அது அன்பு, பண்பு, அமைதி. தப்பா பேசினா விட மாட்டேன். நீ கரெக்டா பேசு. மோரையெல்லாம் பேத்து எடுத்து போடுவேன். ஆட்டு என்ன பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு. என் பக்கம் தப்பு இல்லை. அவங்க பேசின வார்த்தைகள் தப்பு. முதல்ல என்ன பேசியிருக்கிறோம், என்ன பேசியிருக்குன்னு சொல்லு. உனக்கு யார் சொன்னது? சொன்னவங்க யாரு? நீ சொன்னனால நீ வந்த. உனக்கு சொல்லி கொடுத்தனால தான் நீ வந்திருக்கிற. ஒருத்தர் சொன்னனால நீ வந்த. நான் சொல்றத புரிஞ்சுக்க அப்படின்ன. சொன்னனால தானே நீ வந்த. சொல்லுன்னு நீ வந்திருக்க மாட்டேல்ல. புரியுதா மக்களே? ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். ஒருத்தன் சொல்லி நீ போய் இப்படி பேசுடா அப்படின்ட்டு இருக்கிறான். தேவையில்லாத வேலை. அவங்ககிட்ட போய் சொல்லு. செம்பிலி பேரை சொன்னான்னு சொல்லு. என் தாத்தாவோட பெயரை நிலைநாட்டுவேன். ஆனா அவரோட இதை கேவலப்படுத்த மாட்டேன். அவர் மூச்சுக்கு 100 முறை சொல்றவன் நானு. இந்த உசுறுல இருந்து, நாடி நரம்புல இருந்து, என் உயிரிலிருந்து அப்படி அவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன். தூங்கி எந்திரிச்சாரு அவர் காலில் ஆசிரியம் வாங்கிட்டு தாண்டா வருவேன். அப்படி வளர்ந்த பேரனாதான் இருப்பேன் தவிர மத்தவன் சொல்ற மாதிரிலாம் இருக்க மாட்டேன். மத்தவன் சொல்றானா அது அவனோட குணம். என்னோட குணம் அன்பான குணம். என் தாத்தா சின்ன வயசுல ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். அப்ப பசின்னு அழுவுவேன். அந்த அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? போய் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் பேசு. அப்படியெல்லாம் பசியோட இருப்பேன். பேரன் பசியோட இருக்கிறான்னு எங்க பாட்டிக்கிட்ட, என் பேரனுக்கு சாப்பாடு போட்டு விட்டுரு அப்படிங்குவாரு எங்க தாத்தா. அதுதான் என் அன்பு. அதுதான் பாசம். அந்த அன்பை காட்டுறது தான் என் தாத்தா. எங்க என் பாபு எங்க அப்படின்னு கேட்பாரு. எங்க வீட்டுக்கு எங்க அம்மாட்ட கேட்பாரு. எங்க அம்மாட்ட கேட்பாரு, எங்க அப்பாட்ட கேட்பாரு. எங்கடா பாபு எங்கடா? எங்கடா என் பேரன் அப்படிங்குவாரு. அங்க அங்கெல்லாம் பசங்கிட்ட பேசிட்டு இருப்பேன். இல்லை எனக்கு பசங்களாம் இருப்பானுங்க. என் ஃப்ரெண்டுங்களாம் அவங்க கூட பேசிட்டு இருப்பேன். அங்க தேடிக்கிட்டு வருவாரு. என் பேரன் இங்க வந்தானா? ஒவ்வொரு இடத்துலயும் கேட்பாரு. என் பேரன் வந்துட்டானா? வந்துட்டானா? இங்க இங்க இல்ல. எங்க போயிருப்பான்? தான் எங்க சாந்தாம்மா வீட்டுக்கு போயிருப்பேன். அந்த மாதிரி அங்க கேட்டு அங்கேயே வருவாரு. அப்படிதான் என்ன வளர்த்தாரு தவிர அவரோட பெயரை நான் கேவலப்படுத்த மாட்டேன். அவர் பெயரை காப்பாத்துவேன், நிலைநாட்டுவேன். என் ஐயாவோட பெயரை நிலைநாட்டி தான் என் மேல அதிகன்ற பாசங்களை வச்ச என் தாத்தாவுக்கு அவரோட பேரை நான் உண்மையாக என்னைக்கு இருப்பேன்னு அவருக்கு தெரியும். அதான் சொல்றேன். ஒருத்தன் சொல்றானா அது அவனோட இது.
என் தாத்தாவோட பேரை நான் தான் காப்பாத்துவேன், நிலைநாட்டுவேன் அவரோட பேரை. இவனுங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி சொல்றதுக்கு தான் லாக்கி, குறை சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கிறானுங்க. மத்தபடி எவன் குடும்பத்தை குடிச்சோர் பண்றது, எவன் குடும்பத்தை முடிச்சு கட்டுறது, எவனை வச்சுடா தூது விடுறது, எவனை வச்சுடா வேவு விடுறது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். தீமையில இருந்து கெடுதல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். எல்லாம் செறஞ்சி பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இது படாத கஷ்டம் இல்ல, படாத வலிகள் இல்ல, படாத வேதனைகள் இல்ல, பலிகள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பலிகள் கூட என்ன டார்கெட் பண்ணி தான் வந்திருக்குது. என்ன டார்கெட் பண்றது தான் அவங்களோட வேலை, அவங்களோட நோக்கங்களா இருந்தது. அது உண்மைதான். அதனால பயந்துட்டு போல. அந்த நான் பயந்துட்டுலாம் போற ஆள் இல்ல. இவங்கள மாதிரி பிரச்சனைய நான் சந்திச்சு பழக்கப்பட்டவன். அதான் சொல்லுவாங்கல்ல, தூள் தூளா நொறுங்கி போயிருக்கு, ஒடிஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒடிஞ்சு போனேன். அப்பதான் அதுக்குள்ள எனக்கு வந்தது வெறி. செவிக்கணும், செவிக்காம நான் பின்வாங்கறதுல அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். 2021 ஆரம்பிச்சேன், மறுபடியும் பாதியில போனேன், மறுபடியும் வந்தேன். 2024 நான் மறுபடியும் மீண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் போட்டியில வந்தா ஒன்னு ஜெயிச்சுட்டு தான் வருவேன், ஜெயிக்காம வர போறதில்ல. முடிஞ்சா 2030 பிடிப்பேன், இல்லைன்னா 2031. இன்னும் எத்தனை காலம் இருந்தாலும் சரி. ஆனா நான் அதை முயற்சி பண்ணிட்டு தான் வருவேன். செம்பிளி பேரனா வருவேன், என் தாத்தாவோட பேரை நிலைநாட்டுறதுக்காக வருவேன், அவரோட பெயரை காப்பாத்துவேன். ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கைக்காக வரேன். ஆனா அன்னைக்கு நான் முதல் ஸ்டேஜ் ஏறும்போது அப்ப எல்லா அனுபவத்தையும் நான் பேசுவேன். இதோடு இல்லை, நான் மறக்க மாட்டேன். நான் எப்படி அது பட்டேன், எவ்வளவு கஷ்டத்துல வந்தேன், எவ்வளவு வலிகள் வந்தது, எவ்வளவு பழிகள் வந்தது, இத்தனையும் பேசுவேன். அப்ப நான் பேசுவேன். அன்னைக்கு முதல் ஸ்டேஜில் ஏறும்போது நான் ஃபுல்லா பேசுவேன். எனக்கு எதிரி வெளியில இல்ல. அதான் சொல்லுவாங்கல்ல பழமொழி, எதிரி வெளியில உள்ளதா இருக்குதுன்னு. அது சொல்லியிருப்ப 2021 சொல்லியிருப்ப. அந்த வழி அது. அதான் சொல்ற, எதிரி வெளியே இல்ல உள்ள இருக்குதுன்னுவாங்க. அந்த பாயிண்ட பேசுறேன், எல்லாம் தப்பா வச்சுக்காதீங்க. ஆனா எனக்கு வெளியில எல்லாம் பிரச்சனை இல்ல, உள்ளதான் பிரச்சனை இருக்குதுடா அப்படிங்குவாங்க ஒரு ட்விஸ்ட்ல. நம்ம திங்க் பண்ணுவோம். நான் ஒருத்தன் சொல்லுவோம், உனக்கு வெளியால இருக்குண்டா அப்படிங்குவாங்க ஒருத்தர். எனக்கு வெளியெல்லாம் பிரச்சனை இருக்காது, உள்ளதான் இருந்திருக்குது. அது என் கண்ணை மூடி நம்பிக்கை வச்சுட்டேன். அந்த நம்பிக்கையில தான் அது அது நான் நம்பல, அது கண்ணை மூடி நம்பிக்கை வச்சுட்டேன். அதுதான் நான் பண்ண தப்புன்றது புரிஞ்சுக்கிட்டேன். அதே வாழ்க்கையில நிறைய கவலைகள். ஆனா நான் யார ரொம்ப நம்பினனோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க. ஆனா எனக்கு எல்லாத்துக்கிட்டையுமே ஜாலியா பேசுவேன், எல்லாத்துக்கிட்டையும் கிண்டலா பேசிட்டு இருப்பேன், ஜாலியா பேசுவேன், இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவேன். இந்த மாதிரி ஜாலியா பேசுவேன். எல்லாத்துக்கிட்டையும் பெரியவங்க கிட்டலாம் கொஞ்சம் ஜாலியா விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி குணத்துல இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் போன ஒரு சோகமாயிருப்பேன். அது பசங்க இருந்தாங்கன்னா அவரோட ஜாலியா பேசிட்டு இருப்பேன், அவ்வளவுதான் விஷயம். ஆனா என் லைஃப்ல நடந்தது அதான் சொல்லுவேனே, ஒருத்தர் இருக்காங்க, அவங்களாலதான் எனக்கு பிரச்சனை இருந்திருக்குன்னு. என் அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்தேன், அவங்க என்ன வச்சு செஞ்சிட்டாங்க. வேற யாரு எப்பயும் சொல்றதுதான்,
ஒரு அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வெளியாளால பிரச்சனை இல்ல. உள்ளதா. ஆனா அது யாருன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க பேர்லாம் நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டேன். அது மனசுலயே நொந்து போயிட்டேன். எவ்வளவு மனசுல ஒடிஞ்சு போகணுமோ, எவ்வளவு கவலைப்படணுமோ, எவ்வளவு சின்னப்படணுமோ எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாமே பார்த்துட்டேன். நம்பினேன். அப்படிலாம் பண்ணியிருக்காதுங்க அப்படின்னு நான் நம்பினேன். எனக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. நான் தான் ஏறல. என்ன பண்றது? அது இத்தனை வருஷம் ஆகுது. 2021 4 வருஷம் ஆகுது. நான் பேசிக்கிறது இல்லை. அதான் பேச போறதும் இல்லை. அது உண்மைதான். என் உயிரே போனாலும் போகும் தவிர என் அவங்க வாசப்படிக்கு ஏறி போயிடாது. என்ன நம்புறவனை என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். எனக்கு தப்பு பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. அதான் மக்களே. நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். பண்ண சில பேர் பேசுனதெல்லாம் மறந்து போயிருந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. மறந்து போயிடாது. எனக்கு எனக்கு தெரியும். பேசுனதெல்லாம் மறந்து போயிரும். இப்ப வேற டார்கெட்டுக்குள்ள போயிட்டு இருக்குது. அந்த டார்கெட்டை பாத்திரலாம். அது கூடி சீக்கிரம். ஆனா நான் சொன்னது உண்மை. மன்னிக்க மாட்டேன். அது வேணா உண்மை. தாத்தா சொல்லணும். செம்பிலி அவர்கள் சொல்லணும். செம்பிலி சொன்னா நான் கேட்பேன். அதான் மக்களே. என் தாத்தா சொன்னா நான் கேட்பேன். அவர் சொன்னா மட்டும்தான் கேட்பேன். சரி பாருங்க மக்களே. நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். உங்கள் எம் கருவேல், உங்கள் சேலத்துக்காரன், செம்பிலி பேரன்.